ஒரே தொகுதியில் 34 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்று அரசியலில் நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்த அஜித் பவார் பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர். மகாராஷ்டிர மாநிலம் அகமதுநகர் மாவட்டத்தில் உள்ள தேவ்லாலி என்ற ஊரில் 1959 ஆண்டு ஜூலை 22 பிறந்த அஜித் பவாருக்கு 18 வயதான போது அவரது தந்தை அனந்தராவ் பவார் காலமானார். இதனையடுத்து தனது சித்தப்பா சரத் பவாரின் வழியில் அரசியலில் அடியெடுத்து வைத்த அஜித் பவார் தான் முதன்முறையாக மூத்த வயதான காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் அரசியல் செய்து வந்த காலத்தில் கட்சிக்குள் இளைஞர்களை கொண்டு வந்தார். 1982 ஒரு சர்க்கரை கூட்டுறவு சங்கத்தின் வாரியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிறுவனரான சரத் பவாரின் அண்ணன் மகனான அஜித் பவார் 1991 புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவரானார். பிறகு அந்த பதவியை 16 ஆண்டுகள் தக்க வைத்துக் கொண்டார். அதே ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட அஜித் பவார் முதன்முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991 ஆண்டு வேளாண் துறைக்கான இணை அமைச்சராக இருந்த அஜித் பவார் தனது சித்தப்பா சரத் பவாருக்காக அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து தீவிர மாநில அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கினார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின் மும்பையில் பெரும் கலவரங்கள் வெடித்தன. அதை சமாளிக்க அனுபவமிக்க சரத் பவாரை முதல்வராக்கினார் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ். முதல்வரான சரத் பவார் அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சரான அஜித் பவார் 1999 மகாராஷ்டிராவின் நீர்வளத்துறை அமைச்சரானார். அதன் பிறகு தொடர்ந்து 1995, 1999, 2004, 2009, 2014, 2019, 2024 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் அதே பாராமதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். குறிப்பாக 2024 நவம்பரில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் 8வது முறையாக அந்த தொகுதியில் அஜித் பவார் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ள அஜித் பவார் 2010 முதல் 2014 வரையிலும் 2019 முதல் தற்போது வரையிலும் துணை முதல்வராக பதவி வகித்தார். 2023 ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்த அஜித் பவார் தனது ஆதரவாளர்களுடன் சிவசேனாவை உடைத்த ஏக்நாத் ஷிண்டேவுடன் சேர்ந்து 5வது முறையாக துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். தற்போது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான மகாராஷ்டிரா அரசில் 6வது முறையாக துணை முதல்வராக இருந்தார் அஜித் பவார். மகாராஷ்டிரா அரசியலில் பல்வேறு காலகட்டத்தில் புயல்கள் பல வீசிய போதிலும் அஜித் பவாரின் செல்வாக்கு பாராமதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலையானதாகவே இருந்து வந்தது. அடித்தட்டு மக்களை அரவணைத்து செல்லும் அணுகுமுறை, கூட்டுறவுத்துறையில் அவரது செல்வாக்கு, அமைப்பு ரீதியான கட்டுப்பாடு ஆகிய பண்புகள் அஜித் பவாரை எந்த சூழலிலும் அரசியல் ரீதியாக பாதுகாப்பாக வைத்திருந்தன. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் கிரெடியா ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? ஹை ரிஸ்க். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1690 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at காரனோட நியர் ரெட் ஹில்ஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.